ஷாக்கான ஒரு நியூஸுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் லாஸ்ட் 10 நாளா ஒரு விஷயத்த நம்பிட்டு இருந்தோம்ல, அது எல்லாம் பொய் அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு. கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸ்ல நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்ட நியூஸ் எல்லாத்தையுமே மறந்துருங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கேஸ் பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த பெண் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் இப்போ வெளியாயிருக்க செய்தி அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ச்சிகரமான செய்தி. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், இந்த கேஸ் சஞ்சய் ராய் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றவாளி கிடையாது, அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருந்திருக்கணும், இவனை இங்க பகடக்காயா யூஸ் பண்றாங்க, இவன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க தப்பிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. இப்போ இந்த கேஸ்ல புதுசா வரக்கூடிய பேர் யாருன்னு பார்த்தோம்னா, ஆர்ஜி கர் மருத்துவமனையோட முன்னாள் பிரின்சிபல் சந்தீப் கோஷோட பேர் இதுல அடிப்படை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவர் இந்த காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் ஆகி வெளியில போன உடனே இன்னொரு காலேஜ்ல பிரின்சிபலா போனார். ஸோ அப்பவே எல்லாரும் ஒரு கொஸ்டின் வச்சாங்க, எப்படி இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால கோர்ட்டே முன் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, வெளியில வந்தவர் உடனடியா போயிட்டு இன்னொரு காலேஜ்ல பிரின்சிபல் ஆகிறாரே, அந்த அளவுக்கு இவருக்கு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கா, என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகள் இருந்தது. ஸோ இப்போ ஒவ்வொரு விஷயமா தெரிய வந்திருக்கு. இவருக்கு அந்த காலேஜ்ல அப்போ இருந்தே இவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, அந்த மெடிக்கல் காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய மருந்துகள் எல்லாமே இவர் தான் முடிவு பண்ணுவார். அதாவது யாருக்கிட்ட இருந்து மருந்து வாங்கணும், யார் இதை கொடுக்கணும், யார் மாத்திரைகள் விற்கணும், எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இவர் தான் இருந்திருக்காரு. ஸோ இவர் வாங்கக்கூடிய மருந்துகள் மாத்திரைகள் எல்லாமே ரொம்ப லோ காஸ்ட்ல, தரம் இல்லாததா, அதை சாப்பிட்டா இன்னும் பிரச்சனை வரக்கூடியதா அப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் இவர் ஒரு டீம், இவருக்குள்ள இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேரை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள்ட்டேருந்து வாங்குறது, அவங்கள்ட்ட மட்டுமே பிஸ்னஸ் பண்றது இப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. ஸோ இதனாலேயே அவர் மேல அப்போ இருந்தே இந்த காலேஜுக்குள்ள ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருந்திருக்கு. பட் இதை வச்சுதான் இவர் பெரிய அளவுல பிரின்சிபல் அப்படிங்கிறது ஒரு வேலை தான், பட் இதை வச்சு பெரிய அளவுல சம்பாதிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அங்க படிக்கக்கூடிய மாணவிகள்கிட்ட தவறாக நடந்துக்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறது, இல்ல அவங்க வர முடியாது மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட்ல கை வைக்கிறது, அவங்க கோர்ஸை முடிக்க முடியாம அவங்கள கஷ்டப்படுத்துறது, டார்ச்சர் பண்றது, மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆக்குறது அப்படின்னு பல பிரச்சனைகள் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல நிறைய பேர் அந்த பிரின்சிபல்கிட்ட வேற வழியே இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணியும் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தி. அப்படி ஒரு இன்சிடென்ட் தான் இந்த பிரின்சிபலுக்கும் இப்ப இறந்து போனாங்கல்ல இந்த பெண்ணுக்கும் நடந்திருக்கு. அப்போ இந்த பெண் அந்த பிரின்சிபலை எதிர்த்து நின்று, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, நான் என்னால ஆனதை பாத்துக்கிறேன், நீ ஒன்னால ஆனதை பாத்துக்க அப்படின்னு ரொம்ப தைரியமா நின்றுருக்காங்க. அந்த பிரின்சிபல் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும், அந்த பிசினஸ்ல இவர் எந்த அளவுக்கு அந்த மருந்து மாத்திரைகளை ரொம்ப கம்மியான விலைக்கு மட்டமான மாத்திரைகளை வாங்குறார், அந்த விஷயமும் இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இவர் நிறைய பெண்கள் கூட பாலியல் விஷயங்கள்ல ஈடுபாடுல இருக்கார் அப்படிங்கிற விஷயமும் இந்த பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அப்போ இவங்களுக்குள்ள கிளாஷ் ஆனப்போ இந்த பொண்ணு இந்த விஷயத்த நான் வெளில கொண்டு வரேன் அப்படின்னு பிரின்சிபல் கூடயே ஒரு மோதல் போக்க கடைபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பிரின்சிபல் இந்த பெண் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பா பிரச்சனை அப்படிங்கிறத எப்படியாவது இந்த பெண்ணை இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் எல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ 3 மாசமா பிளான் பண்ணி தான் இப்போ இந்த பெண் இறந்து போனாங்கல்ல இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நாம கேள்விப்பட்டது எல்லாமே இவ்வளவு நாள் நம்மளை ஃபூல் ஆக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 10 நாளா நம்ம வேற ஏதோ ஒரு பக்கம் இந்த கேஸை பார்த்துட்டு இருக்கோம். பட் இங்க நடந்திருக்கிறது பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்கு. இந்த பிரின்சிபல் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஷாக்கா இருக்கு. அதுவும் நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே இந்த வன்புணர்வு கொலை, இதை தாண்டி நமக்கு வேற எதுவுமே தெரியாது. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிறது பழி வாங்கும் நடவடிக்கை. திட்டமிட்டு அந்த பிரின்சிபலும் அவருடைய நண்பர்களும் இந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆனவங்க யாரெல்லாம் அந்த பிரின்சிபலுக்கு நண்பர்களா இருந்தாங்களோ எல்லாம் திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. இதுல இந்த சஞ்சய் ராய் இவன் இருக்கான்ல, இவன் பேர் எப்படி இங்க இதுக்குள்ள வருது, இவன் எப்படி இந்த கேஸ்க்குள்ள வரான் அப்படின்னா, பிரின்சிபலும் இந்த சஞ்சய் ராயும் ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க. சொல்ல போனா இவன் ஒரு கல்கட்டா போலீஸ்ல ஒரு வாலண்டரா ஒர்க் பண்றவன், அவரு ஒரு மெடிக்கல் காலேஜோட பிரின்சிபல். பட் இவங்க 2 பேரும் நெருக்கம். இவன் நினைச்சானா நினைக்கிற டைம்ல அவரை போய் மீட் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு பெண்கள் விஷயத்திலையும் பிசினஸ் விஷயத்திலையும் இவங்களுக்குள்ள அந்த டீலிங் அப்படிங்கிறது இருந்திருக்கு. சஞ்சய் ராய் மாதிரியே நிறைய பேர் இந்த பிரின்சிபலுக்கு நெருக்கமானவங்களா இருந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் திட்டம் போட்டு இப்போ இந்த கொலை, அதுவும் யோசிச்சு பார்க்க முடியாத கொடூரமான கொலையை செஞ்சிருக்காங்க. ஸோ இது இப்போ இந்த விஷயம் வெளியில லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு. நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், அந்த மாணவர்கள் இந்த சூசைட் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான்
போராட்டத்திலே குதிக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு, சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த மாணவர்கள் வந்து போராடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நம்ம மீடியாவில் பார்க்கக்கூடிய காரணம் உண்மையான காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்க போராட்டக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடியவங்களே நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. இந்த பிரின்சிபலால அதிக முறை வந்து துன்புறுத்தப்பட்டவங்களா இருக்காங்க. அப்படிங்கிற சூழல்ல தான் இப்போ இந்த வாய்ப்பையும் விட்டா இனிமேல் அடுத்தடுத்து படிக்க வரக்கூடிய மாணவர்களும் இந்த காலேஜ்ல சரியா படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த விஷயம் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நிறைய மீடியா இதை பத்தி பேசவே இல்லை. நாம ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த விஷயம் வெளியில தெரியாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய டீமோட எண்ணமே. அந்த பிரின்சிபலுக்கு பெரிய பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ அந்த பிரின்சிபலுக்கு எதிராக ஒட்டுமொத்த மீடியாவும் இருக்கு, ஒட்டுமொத்த மருத்துவர்களும் இருக்காங்க. இதை தாண்டி அவருடைய பொலிட்டிக்கல் பவர் அவரை எப்படி காப்பாத்திடுது அப்படின்னு பார்ப்போம். இதுல அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருது அப்படின்னு மீண்டும் ஒரு காணொலியில பேசுவோம். நன்றி.